ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்திலே நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். கடைசி கால ஓட்டத்தை பற்றிதான தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை தகுதியான விதத்தில் ஓடி நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். பல ஜனங்கள் ஓடுனாங்க, என்னாலும் கூட பல மக்கள் இறுதி பரியந்தம் கடந்து போக முடியாத அளவுக்கு பாதி வழியிலே அவருடைய ஓட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஓட்டத்தின் ஊடாக அவர்கள் பயணப்பட துவங்க ஆரம்பிச்சதுதான் காரணம். இந்த கடைசி நாட்களில் கூட ஆண்டவராகிய தேவன் பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பித்துக் கொண்டு வருகின்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த காரியங்களை பற்றி பல முறை பேசின ஞாபகம் எனக்கு இருக்கிறது. சில விஷயங்களை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள விருப்பங்களின்படி அவைகள் யாவற்றையும் இணைத்து கொண்டு ஓட வேண்டியது அவசியம். சில காரியங்களை விட்டு விலகி நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். சில காரியங்களை விட்டு நீங்களும் நானும் தொலைதூரமாய் கடந்து போக வேண்டியதும் அவசியமான ஒன்றும் கூட. இப்போ என்னென்ன காரியங்களெல்லாம் நான் என்னோடு கூட பெற்றுக்கொண்டு போகணும், எதெல்லாம் விட்டு நான் விலகி போக வேண்டும், இவைகளை பற்றி தான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ஓட்டங்களிலே நிறைவான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் பல விஷயங்கள் நமக்கு அறிவுறுத்தப்பட ஆரம்பித்தாலும் இன்றைக்கு ஒரு குறிப்பாக ஒரு காரியத்தை பற்றி உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் அதில் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை சற்று நிதானமாக நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்வதுன்னு பாருங்களேன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நற்கந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாசனையை வீசக்கூடிய அளவிற்காக ஒரு கிறிஸ்தவன் அங்கே இருக்கிறான்னு சொன்னா அங்கு காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அவனுடைய வாழ்க்கை அநேகம் விதமான ஆசீர்வாதம் நிறைந்ததாக, அல்லது அநேகம் விதமான மக்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக, அநேகம் விதமான மக்களுடைய நிலைகளை வழிநடத்தக்கூடியதாக, அவன் எல்லா விதமான மக்களுக்கும் வெளிச்சமாக, எல்லா விதமான மக்களுக்கும் வாசனையாக, எல்லா விதமான மக்களுக்கும் வழிகாட்டியாக அவருடைய நிலைகள் காணப்பட வேண்டியது அவசியம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த காலங்களை நாம் சற்று ஒரு முறை யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தனி ஒரு மனிதனாக ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே அவதரித்தார். ஆனா வர வர அவருடைய நற்கந்தம் அந்த தேசம் எங்கிலும் விரிந்து பரவ ஆரம்பிச்சதுனால வசனத்துல என்ன விதமான வார்த்தை நம்ம பார்க்க முடியும், அவர்கள் சாப்பிடுகிறதுக்கும் சமயம் இல்லாது இருக்கக்கூடிய அளவிற்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நெருக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு திரளான மக்கள். ஏன்னா கர்த்தருடைய அந்த வாசனையின் நிமித்தமாக, கர்த்தராகிய தேவன் உரைத்த அந்த வார்த்தை நிமித்தமாக, கர்த்தர் செய்த அற்புதங்களை நிமித்தமாக, கர்த்தர் செய்திருக்கக்கூடிய சகல நன்மையான காரியங்களின் நிமித்தமாக திரள் ஜனங்கள் இயேசுவை தேடி கடந்து வரக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலே உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தனக்கே அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் வாழக்கூடியவனாய் அல்ல, அவனுடைய வாழ்க்கை அநேகம் ஆயிரம் அவனை சுற்றிலும் காணப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக விளங்க வேண்டியது அவசியம். அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் அந்த உலகத்துல ஒவ்வொரு விதமான மக்களையும் நாட்டி வைத்து, நீங்கள் அநேகம் விதமான மக்களுக்கு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை வாழுங்க, அநேகம் விதமான மக்களுக்கு வழிகாட்டியான ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் காணப்படணும், பல விதமான மக்களுக்கு நற்கந்தமான வாசனைகளை வீசக்கூடிய ஒரு மக்களாய் உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படட்டும். இப்படியெல்லாம் கர்த்தராகிய தேவன் பேசுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், கர்த்தருடைய சித்தம் அதுவாகவே காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த காலங்களில் அதாவது சில ஜனங்களுக்கு மட்டுமே அறிமுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்கினான். ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் அவனுடைய வாழ்க்கையின் மூலம் புறப்பட ஆரம்பித்த பொழுது எல்லா விதமான புறஜாதி மக்களும் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக அவருடைய நிலைகள் அநேக மக்களுக்கு வெளிச்சமாக, அநேக மக்களுக்கு வாசனையாக காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? நீங்க முதல் காரியம், நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் எனக்காக வாழ்க்கை வாழும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல, என்னை சார்ந்திருக்கும் எல்லா மக்களும் என் மூலமாய், நான் அறிந்த இயேசுவின் மூலமாய் பிரயோஜனத்தின் மூலமாக கடந்து போகணும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய
நல்ல பங்கு. இந்த பங்குகளின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மற்றபடி நான் எனக்காகவே வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னை மட்டுமே நான் பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், என் மட்டிலே மட்டுமே அநேக விதமான வரங்களை பயன்படுத்தக்கூடியவனாய், என்னுடைய சின்ன ஒரே ஒரு பெருக்கமான ஒரு மக்களின் நடுவில் அல்ல, ஒரு குறுகின வட்டத்திலே என்னுடைய ஊழியத்தினுடைய நிலைகள் யாவற்றை நான் சுருக்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், இது தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயமா அப்படின்னா இல்லை. இது உங்களை ஆண்டவராகிய தேவன் உருவாக்குனதற்கு என்ன விதமான முகாந்திரம் உண்டு அப்படின்னா, அநேகம் ஜனங்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். எல்லா விதமான மக்களும் உன்னுடைய வெளிச்சத்திலே அவர்கள் மெய்யாகவே இருள் நீங்கின ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ இந்த நற்கந்தமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். அந்த நாட்களிலே வாழ்ந்த அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, இன்றளவு அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை நீங்களும் நானும் பேசிக்கொண்டே வரோம். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு மட்டுமே அவர்கள் வாழ்க்கை வாழாமல் அநேகம் ஜனங்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. தனக்குரிய பிரயோஜனத்தை அவர்கள் தேடாமல் பிற மக்களுடைய பிரயோஜனத்துக்குரிய காரியங்களுக்காக அவர்கள் வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பிச்சதுனாலதான் இன்றளவு அந்த ஜனங்களுடைய காரியங்களை குறித்து நீங்களும் நானும் பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்க உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அநேகம் ஆயிரம் லட்சம் கோடி மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட வேண்டியது அவசியம். அப்ப இந்த நற்கந்தமான ஒரு நிலை என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார்? சில முக்கியமான கருத்துக்களை உங்க கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாசனை வீசும் ஒரு அனுபவம். ஒரு நலத தைலத்தை வீட்டுக்குள்ள நம்ம வைத்திருக்கிறது உண்டானால் அது சுற்றிலும் காணப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் வாசனை தருகிறது மாதிரி. அதை நீங்க வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க கிராஸ் பண்ணும்போதே அதனுடைய வாசனையை அவர்கள் நுகரக்கூடிய வண்ணமாக உங்களுடைய ஜீவியமும் எல்லா விதமான மக்களாலும் அறிமுகமானதாக அல்லது அவைகளின் மூலம் அநேகம் பிரயோஜனங்களை பெறக்கூடிய அளவிற்காக உங்கள் நிலைகள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இதைத்தான் ஆண்டவருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நற்கந்தம்னா என்ன அர்த்தம்? நல்ல வாசனை வீசும் ஒரு அனுபவம் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறார்? சில முக்கியமான கருத்துக்களை உங்க கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்துல 34வது அதிகாரம் அதில் 30வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். முதல் காரியம், வாசனை என்கிறது, நற்கந்தம் என்கிறது எதை குறித்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா நம்முடைய சாட்சியினுடைய நிலை. இங்க யாக்கோபு சிமியோனையும் லேவியும் கடிந்து கொள்ளுகின்றார். அவங்க அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் போய் ஒரு தவறான ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்துல இவைகளை யாக்கோபு அறிந்த மாத்திரத்தில் யாக்கோபு அவர்களை கடிந்து கொள்ள துவங்குகின்றார். அவர் சொல்றாரு, என்னுடைய வாசனை இந்த ஜனங்களுக்கு நடுவில் நீ மெய்யாகவே கெடுத்து போடக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு யாக்கோபு என்கிற அந்த மனிதன் எல்லா மக்களாலும் புகழப்படக்கூடிய ஒரு மனிதனாக, எல்லா மக்களாலும் நல்ல சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக, எல்லா மக்களாலும் விரும்பப்படக்கூடிய அளவிற்கான அவருடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. இப்ப இவங்க செஞ்ச அந்த தவறுனால அவருடைய வாசனை கெட்டுப்போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டதுனால அந்த குடிமக்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு விரோதமாய் பகைஞராய் எழும்பக்கூடியவர்களாய் வர ஆரம்பிப்பார்களே என்பதை பற்றி அவர் கடிந்து கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். இப்போ இதன் மூலமா என்ன விதமான காரியத்தை உங்களுக்கு எனக்கு நான் ஆண்டவருடைய வசனம் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய சாட்சி நிலைகளை இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேசத்தின் குடிகளே அவர்களுக்கு எதிராக எழும்பக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் பட்டயத்தை எடுத்து மெய்யாகவே நம்மை வெட்டி போட்டு விடுவார்கள். இவ்வளவு நாள் வரைக்கும் எந்த விதமான சண்டை சச்சரவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம். ஆனால் அந்த சாட்சி எப்ப கெட்டு போக ஆரம்பிக்கிறதோ அந்த தேசத்தின் குடிகள் எல்லாரும் நம்மை பட்சிக்கும்படியாக எந்திரிச்சு வந்துடுவாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் எல்லா மக்களாலும் பகைக்கப்படுவதற்கு என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க.
நம்ம நினைக்கிறோம் அநேகம் விதமான கர்த்தருடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலின் நிமித்தமாக அநேகம் விதமான மக்கள் நமக்கு எதிராக வர்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சில ஜனங்கள் ஒருபடி மேல போய் சொல்லுவாங்க, அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய மதங்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை யோசிக்க ஆரம்பிக்கனால நம்மை அவர்கள் ஒடுக்குகிறார்கள், நம்முடைய எல்லா விதமான உரிமைகள் யாவற்றையும் பறிக்கிறார். இல்லை இல்லை, இந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க பேசாம தான் இருந்தாங்க. அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்களும் யாக்கோபோடு கூட நல்ல நட்புறவோடு கூட காணப்படக்கூடிய ஒரு மக்களை தான் விளங்கினாங்க. ஆனால் என்றைக்கு இவர்களுடைய சாட்சி இவருடைய குமாரர்களின் மூலம் கெடுக்கப்படக்கூடியதாய் விளங்கிற்றோ அப்ப யாக்கோபு பயப்படுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? இந்த தேசத்தின் குடிகள் நம்முடைய வாசனை நிமித்தம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போனோம். எந்த விதமான வம்பு வழக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வரவே இல்லை. சட்ட சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படலை. எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியமும் நமக்கு எதிராக அந்த மக்களால் உருவாக்கப்படக்கூடிய காரியங்களின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகிறோம். ஆனா இந்த வாசனை என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கெட்டு போகக்கூடியதாய் விளங்கிற்றோ அன்று முதற்கொண்டு நாம் மெய்யாகவே பயந்து வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க துவங்கினோம். காரணம் என்ன? இந்த வாசனை எப்ப கெட்டு போகிறதோ அவர்கள் தங்கள் பட்டயத்தை எடுத்து நம்மை ஒடுக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப இந்த வார்த்தைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய நிலைகளை எடுத்து பாருங்களேன். கிறிஸ்தவம் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய அனுமதியின் பேர்ல இல்லை. முக்கியமான ஒரு காரியம் என்ன? கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளின் சாட்சியை அவர்கள் இழக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்சி எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்பட்டு ஆரம்பிக்கிறதோ அன்று முதற்கொண்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் நமக்கு எதிராக பட்டயத்தை ஊங்கிடுவாங்க. தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளும் நமக்கு எதிராக நிற்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்முடைய வாசனை எப்படி இருக்க வேண்டும்? எல்லா மக்களையும் ஆண்டவராகிய தேவனுடைய வசப்படுத்தக்கூடிய அளவிற்காக எல்லா மக்களாலும் மெய்யாகவே கரைப்படுத்தப்படாத அல்லது குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேசத்தின் குடிகள் உங்களுக்கு எதிராக ஒரு நாள் வரமாட்டாங்க. ஆனால் தேசத்தின் குடிகள் எனக்கு எதிராக புறப்பட்டு வர்றாங்கனால என்ன அர்த்தம்? ஒரே ஒரு காரியம்தான், நான் என்னுடைய சாட்சியை எங்கோ என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைத்து போட்டுட்டேன். இந்த சாட்சியினுடைய காரியங்கள் இழக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் கிறிஸ்தவர்கள் மெய்யாகவே ஒடுக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்கள்ல இருந்து இந்த நாட்கள் வரைக்கும் கிறிஸ்தவருடைய நிலைகள் வளர முடியாமல் ஒடுக்கப்பட்டே போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், எங்கோ ஒருவன் செய்யக்கூடிய சாட்சியினுடைய இழப்பு எல்லா கிறிஸ்தவத்தையும் பாதிக்கக்கூடியதாய் விளங்கிவிடும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய தவறு அந்த மனுஷனோடு கூட அந்த காரியம் நிறுத்தப்படுகிறது இல்லை. எல்லா கிறிஸ்தவர்களையும் அந்த தவறு மெய்யாகவே பாதிக்கக்கூடியதாய் விளங்கி விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை விதமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய வாழ்க்கையினுடைய தலையாய் காணப்படுகின்றார். நீங்கள் யாவரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இணைந்திருக்கின்றோம். அப்போ ஒரு அவயவம் பாடுபட்டால் வசனத்தில் என்ன போட்டுக்கு? எல்லா அவயவமும் பாடுகளின் ஊடாக கடந்து போகும். ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தவறு எல்லா விதமான மக்களையும் பாதிக்க ஆரம்பிக்கும். அப்ப எங்கோ ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய ஒரு குற்றம் எல்லா கிறிஸ்தவத்தினுடைய சமுதாயங்கள் எல்லாவற்றையும் சீர்கட பண்ணக்கூடிய அளவிற்கான இந்த காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஒரு விஷயத்துல நான் மறைவான ஒரு குற்றத்தை தானே செய்யறேன், இதனால என்ன விதமான பாதிப்பு உருவாக்கப்பட முடியும்? நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். இவைகளின் மூலமாக இந்த ஒரு காரியத்தை நீங்கள் மெய்யாகவே கற்று உணர முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால யோசுவாவுடைய தலைமையில எரிகோ கோட்டையை தகர்க்க பண்ணக்கூடிய அளவிற்கான காரியங்களை கர்த்தராகிய தேவன் தருகின்றார். இப்ப அந்த கோட்டையை தகர பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அந்த பட்டணத்திலே நீங்கள் கடந்து போகும்பொழுது அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான பொருளையும் உங்களுக்காக நீங்கள் எடுத்துக் கொள்ளாமல் அந்த பட்டணத்தை முழுவதும் நீங்கள் சுட்டரிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு தீட்டான ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இனி ஆண்டவராகிய நான் உங்க கூட வரமாட்டேன். இப்படிதான் கர்த்தர் பேசியிருக்கிறார். எல்லா ஜனங்களும் அந்த வார்த்தைக்கு இணங்க எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டாங்க. அடுத்த முறை ஒரு சின்ன ஒரு பட்டணத்தோடு கூட அவங்க சண்டைக்கு போறாங்க. எல்லா விதமான மக்களும் தோற்று போயிட்டாங்க. யோசுவா என்கிற மனிதன் அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து தவறு எங்க இருக்கிறது என்பதை பற்றி யோசிச்சு பார்க்கிறாரு. தவறுக்குரிய காரியங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்றாரு. கர்த்தர் பேசுகின்றார், உங்களிலே ஒருவன் என்னுடைய வார்த்தைக்கு மீறுதல் இல்லையா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அப்போ உடனே எல்லா ஜனங்களையும் வரவழைத்து நீங்க செஞ்ச தப்பு என்ன காரியத்தை செஞ்சீங்க? அதுல ஒரே ஒரு மனுஷன் முன்னால் வந்தா ஒரே ஒரு 2 பொருளை மட்டும் நான் என்னுடைய வீட்டுக்குள்ளாக இச்சித்து எடுத்துக்கொண்டேன்.
அப்ப ஒருவன் செய்த அந்த தவறு அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களையும் பாதிக்கக்கூடியதாய் விளங்கிற்று. அப்ப கிறிஸ்தவர்கள் அவர்கள் தனித்து வாழக்கூடியவர்களாய் அல்ல, ஒருவன் செய்யும் குற்றம் அநேக மக்களை பாதிக்கக்கூடியதாய் விளங்கிறோம். அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ளவனாக, நான் தனித்து அநேக விதமான தவறுகளை நான் செய்கிறேன், யாருடைய கண்களுக்கு அறியாம நான் குற்றம் பண்றேன், எந்த விதமான மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராத ஒரு தவறான காரியத்தை செய்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சரீரத்தின் அவயவங்களிலே ஒருவனாக நீங்கள் இணைக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால ஒரு அவயவம் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த சரீரமும் அந்த பாதிப்பை மெய்யாகவே ருசிக்கக்கூடியதாய் விளங்கிவிடும். அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பித்தால், எல்லா மனுஷனுடைய மனசுலையும் இதே சிந்தனை காணப்படுகிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் உயர்த்தப்படுகிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு, இடரல் வருகிறது அவசியம்தான், ஆனால் அது எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் இந்த பூமியிலே பிறவாது இருக்கிறது உண்டானால் அது உனக்கு நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப ஏன் நிமித்தம் யாரும் இடரல் அடைந்து போகாத அளவிற்கு என் வாசனையை குறித்து நான் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாக காணப்பட வேண்டியது அவசியம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய காரியம் மட்டுமல்ல, நீங்கள் செய்யும் ஒரு அந்தரங்கமான தவறு அநேகம் கிறிஸ்தவர்களை பாதிக்கக்கூடியதாய் விளங்குகிறதுனால எல்லா விதமான தேவனுடைய ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனோடு கூட எல்லா மக்களும் ஒன்றிணைக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால ஒருவன் செய்யும் குற்றம் எல்லா விதமான மக்களையும் பாதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையின் மூடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால், நம்முடைய வாசனை கெட்டு போகாத அளவிற்கான ஒரு காரியத்தின் மூடாக கடந்து போக ஆரம்பித்தால், நிச்சயமாகவே தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவாக்கும் நல்ல ஒரு ஓட்டக்காரனாக உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் காணப்பட முடியும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதுல 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 11:3 உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாசனை என்கிறது எதை குறித்து உருவாக்கப்படுகிறது, எது நிமித்தமாக எல்லா ஜனங்களும் இயேசுவை நம் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எல்லா விஷயத்திலும் தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படணும். இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த காலங்கள்ல, எல்லா விதமான மக்களும் தங்கள் மனம் போன போக்கின்படி வாழக்கூடிய இந்த காலங்கள்ல ஒரு கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படக்கூடியவன், கர்த்தராகிய தேவன் எல்லா இடத்திலும் நின்று என்னை கண்ணோக்கி பார்க்கிறார் என்கிற பயத்தோடு கூட அவன் தன்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஆசிரிக்க வேண்டியது அவசியம். அவன் தனித்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும், எல்லா குழுவின் மத்தியிலே வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்கினாலும், எங்கோ ஒரு தொலை தூரத்திலே காணப்படக்கூடிய ஒரு பட்டணத்திலே அவனுடைய வாழ்க்கையுடைய முறைமைகள் காணப்பட ஆரம்பித்தாலும், எல்லா இடத்திலும் அவன் கிறிஸ்தவனாக தன்னை நிலைப்படுத்த வேண்டியது அவசியம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை எப்போ என்னுடைய காரியத்திலே உருவாக்கப்பட முடியும்? ஒரே ஒரு விஷயம்தான், தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுதுதான் எல்லா இடங்களிலும் உங்கள் வாசனையை நீங்களும் நானும் தவறாமல் பாதுகாத்துக் கொள்ள நம்மால் முடியும். யோசேப்பு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனார். அந்த நாடு இவர்களுக்கு அந்நியமான ஒரு நாடு, தேவ பயமற்ற ஒரு நாடு, ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறியாது இருக்கக்கூடிய ஒரு தேசம். அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய குடிகள் எல்லா விதமான மக்களும் தங்கள் மனம் போன போக்கின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் இந்த யோசேப்பு என்கின்ற மனிதன் தன்னுடைய எல்லா விதமான அலுவல்களிலே ரொம்ப தீவிரமாய் அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல அவன் இருக்கக்கூடிய அந்த வீட்டு எஜமானி அவனோடு கூட தவறான வார்த்தைகளின் மூலம் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன விதமான வார்த்தையை சொல்றா, யாரும் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு தனிமையான ஒரு இடம், நாம் இந்த நேரத்துல அநேக விதமான தவறான காரியங்கள் யாவற்றையும் செய்கிறதுனால் எந்த விதமான விஷயம் நடக்காது. ரெண்டாவது ஒரு காரியத்தையும் அவனோடு கூட பேசுகின்றார், நீ மட்டும் என்னோடு கூட இந்த ஒரு காரியத்திற்கு ஒத்துவராது இருக்கிறது உண்டானால் உனக்கு விரோதமான வார்த்தையை பேசி எஜமானுக்கு அநேக விதமான கோபத்தை மூட்டுவேன் என்று சொல்லி மறைமுகமான அநேக விதமான எதிர்வினை ஆற்றக்கூடியவளாய் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப யோசிப்பு என்ன யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா, சரி அந்நிய நாட்டுக்குள்ள நம்ம உள்ள போயிருக்கிறோம்,
ஒன்று, எஜமானியே எனக்கு, அதாவது என்னோடு கூட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. 2, இந்த ஒரு காரியத்திற்கு நான் உடன்படாது இருக்கிறது உண்டானால் எஜமானுக்கு விரோதமான அநேக விதமான வார்த்தைகளை பேசி என்னை கொண்டு போய் ஜெயிலில் கூட எல்லா விதமான காரியங்கள் யாவற்றும் அந்த அந்த இடத்திற்குள்ளாக, அந்த தேசத்திற்குள்ளாக என்னை ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக மாறப்பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்பதை பற்றி யோசித்து தவறான ஒரு வழிகளின் ஊடாக அந்த மனுஷன் கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்களேன், கர்த்தராகிய தேவன் என்னை எல்லா இடத்திலும் பார்க்கின்றார். நான் வசிக்கக்கூடிய இந்த நாடு அந்நிய நாடு. இது கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை சாராத ஒரு நாடாக இருந்தாலும் தேவனுடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த விஷயத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய யோசேப்பு அவளோடு கூட பேசுகிறான். நீ என்ன விதமான வார்த்தை வேணாலும் போய் நீ எஜமானோடு கூட பேசு, ஆனால் இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய எல்லா விதமான அசைவுகளையும் பார்க்கும் ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இந்த தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் உலகம் உங்கள் மூலமாய் ஆண்டவராகிய தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் மத்தியிலே தேவ பயத்தை பார்க்க முடியாது. துணிகரமாய் நிறைய விஷயங்களை தேவன் அறிவியாததை தேவன் அறிவிச்சது மாதிரி, தேவன் காண்பியாததை தேவன் சொன்னது மாதிரி, தேவன் வெளிப்படுத்தாததை கர்த்தர் தான் என்கிட்ட இப்பதான் பேசிட்டு போனான்னு சொல்கிறதை போல அநேக விதமான விஷயங்களை தங்கள் மனம் போல போக்கின்படி பேசி இப்படிதான் கர்த்தர் நடத்துகின்றார், இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்படக்கூடியதாக விளங்குகிறது என்று சொல்லி துணிகரமாய் தேவ பயம் இல்லாத மக்களாய் இந்த நாட்களிலே சமுதாயங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்குவோம். சபைகள்ல பாருங்களேன், ஆராதனையிலே ஒரு ஒழுங்கற்ற ஒரு காரியம். அந்த நாட்கள்ல தேவ பயத்தோடு கூட ஜனங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிலைகளின் கூடாக கடந்து போனது அந்த காலத்து ஆராதனை. ஆனா இந்த காலத்துல பாருங்க, ஒரு அநேக விதமான தேவன் அருவருக்கிறதை போல களியாட்டுகள் ஆண்டவராகிய தேவனுக்கு எதிரான அநேக விதமான பாவத்தினுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவிற்காக அந்த ஆராதனை முறைமைகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணம் தான், தேவ பயம் நம்முடைய வாழ்க்கை விட்டு போயிடுச்சு. அப்ப ஒரு ஆலய ஆராதனைக்கு நீ லேட்டா வந்தா கூட தேவ பயம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாது இருக்கிறது உண்டானாலும் தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். நீ சரியான ஒரு ஜெப வாழ்க்கையிலே, உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி நீ ஜெபியாது இருக்கிறது உண்டானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி பயம் இல்லாத இருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளிலும் கூட வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய தேவனுடைய நாமம் உங்கள் நிமித்தம் இகழ்ச்சியாய் ஜனங்களால் மதிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய தேவனை கேவலப்படுத்துவாங்க உங்கள் நிமித்தமாக. நீங்க கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை இழக்க ஆரம்பிக்கிறதுனால தேவனை அறியாது இருக்கக்கூடிய எல்லா புறஜாதி மனிதர்களும் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை தூஷிக்கிறதுக்கு காரணம் நீங்களும் நானுமாகவே விளங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில 2வது பயம் எப்படி இருக்கணும் பாருங்க, கர்த்தருக்கு எல்லா இடத்திலும் பயப்படக்கூடிய அளவிற்காக. நீங்க தொலை தூரத்துல கடந்து போனாலும், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கடந்து போக ஆரம்பிச்சாலும், அல்லது உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையின் ஊடாக நீங்க கடந்து போக ஆரம்பிச்சாலும், உங்களுடைய தனி அறையில நீங்க வசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், எவ்விடத்திலும் கர்த்தருடைய கண்கள் என்னை பார்க்கிறது என்கிற ஒரு பயத்தோடு கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் உண்மையாகவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜீவ வாசனையாக நற்கந்தமாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இவன் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனாய் விளங்குகிறதுனால எத்தனை விதமான காரியங்களை அவன் மூலம் கர்த்தர் செய்கின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால பல முறை என்னுடைய செய்தியிலே இந்த வார்த்தைகளை நான் சொன்னது உண்டு. ஆண்டவராகிய தேவனை அறியாது இருக்கக்கூடிய ரோம வீரன் அங்க காணப்படும் எல்லா விதமான சம்பவங்களை கண்ட மாத்திரத்துல இயேசுவை பற்றி அந்த மனுஷன் சாட்சி சொல்றான், உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஏன்னா அவர் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சதுனால அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய மரணத்தின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். தேவ பயம் உள்ளவனைத்தான் கர்த்தராகிய தேவன் நேசிக்கிறார், சிநேகிக்கிறார். அவன் கூட தான் ஆண்டவராகிய தேவன் வசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். தேவ பயம் இல்லாத எந்த மனிதனும் தேவராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. ஏனென்றால் அந்த ராஜ்யமே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். இந்த பூமியிலேயே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட நீங்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா தான் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அறிவுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக உகந்த வாசனையாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 3வது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா கர்த்தராகிய தேவன் உங்களை அறியக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு விதமான அசைவையும் கண்காணிக்கும் ஒரு தேவனாய் விளங்குகின்றார். கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கும் தேவனாக. அது மட்டும் இல்லாம நீங்களும் அதை தான் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? கர்த்தர் என்னுடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தரினுடைய குரலை மெய்யாகவே அங்கீகரிக்கணும், என்னுடைய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளும். இது எல்லா விதமான மனிதனுக்கும் உரிய ஒரு உண்மையான ஒரு ஆசை, ஒரு விருப்பம். அப்ப இதே மாதிரி ஆண்டவராகிய தேவனுக்கும் ஒரு விருப்பம் உண்டு. என்னை என் ஜனங்கள் ஆழமாய் அறிய வேண்டும், என்னை என் ஜனங்கள் ஆழமாய் உணர வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு விதமான அந்த விருப்பங்களை அவர்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்களை அறியணும் நீங்க எப்படி நீங்க யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீங்களும் அவரை அறியும் அறிவிலே காணப்படக்கூடிய விஷயங்களிலே ஆழ்ந்த அனுபவங்களை பெற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையுடைய முறைமைகளை ரொம்ப ஒரு ஃபாஸ்டான இந்த உலகத்துல தேவனை அறிகிறதுக்கெல்லாம் அநேக விதமான மக்களுக்கு தருணமே கிடையாது. யாரோ சொல்லக்கூடிய கர்த்தராகிய தேவனை அறிந்து ஒரு மனிதன் வார்த்தைகளை பேசுகிறான், 4 வார்த்தை கேட்டு போயிட்டே போவோம். இப்ப நான் போய் உட்கார்ந்து கொண்டு 40 நாள் உபவாசம் இருந்து கர்த்தரை அறிய வேண்டும் என்கிற ஒரு அறிவுக்காக நான் காத்திருக்கிறதுலாம் நமக்கு ஆகாத ஒரு நேரம். ஏன்னா இப்போ வேக வேகமா இயங்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில இவ்வளவு துரிதகதியாய் ஓட வேண்டிய இந்த காலத்துல நான் போய் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நிறைய மக்களுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல ஒரு உதாரணம். அவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? சபைக்கு போறோமா, 2 வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த மனுஷன் தியானிச்சு பேசுறாரா, அது போதும் எங்களுக்கெல்லாம் தியானிக்கிறதுக்கு டைமே கிடையாது. தேவனாகிய கர்த்தரை நான் பார்த்தேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறாரா, கர்த்தர் என்ன பேசுறாருங்க சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். ஆண்டவராகிய தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரு, கர்த்தருடைய மன விருப்பம், என்னை பற்றிதான விருப்பம் என்ன இருக்கிறது, தேவனை அறியும் அறிவை நீங்களும் நானும் வெறுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்ன அளவில் அளக்குறீங்க அதே அளவுல தான் நானும் உனக்கு அளவைகள் யாவற்றையும் அளப்பேன். நீ என்னை அறிந்தால் நான் உன்னை அறிந்து கொள்வேன். நீ என்னை அறியாமல் வேறொரு மனிதனுடைய வார்த்தைகளுக்கு இணங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவராய் நான் விளங்குகிறது மட்டுமல்ல, உன்னுடைய அறிவுக்கு தொலைதூரமாய் விளங்கக்கூடிய ஒரு தேவனாய் நான் மட்டுமல்ல, நீ செய்யும் ஜெபங்களுக்கு நான் செவி கொடுக்காம யார் மூலமா நீ கர்த்தராகிய தேவனை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளம்புகிறாயோ அவன் உனக்கு ஜெபிச்சாதான் உனக்கு நான் அற்புதம் தருவேனே தவிர நீ ஜெபிச்சாலும் உனக்கு அற்புதம் தர மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நீ அந்த அளவு தான் அளக்குற கர்த்தருக்கு. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அடிப்படையில நீங்கள் தேவனை ஆழமாய் அறிய அறிய உணர உணர இது ஒரு நற்கந்தமான ஒரு வாசனையாக, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆழமாய் ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய ஒரு மனிதராய் விளங்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாசனை, அறிவின் வாசனை எல்லா மக்களாலும் அறியப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த காலத்துல பிதாவாகிய தேவனை பற்றி இயேசுவுக்கு ஒருவரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஜனங்களும் பிதாவாகிய தேவனை பற்றி தான் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அங்கு காணப்படக்கூடிய நியாயசாஸ்திரிகளும், அங்கு காணப்படக்கூடிய வேத பாரகர்களும், அங்கு காணப்படக்கூடிய எல்லா விதமான சதுசேயர்களும் பரிசேயர்களும், எல்லா விதமான மக்களும் கூட, தேவாலயத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான ஜனங்களும் கூட இயேசுவுக்கு ஒருவர் கூட பிதாவாகிய தேவனை பற்றி தான அறிவுரைகள் யாவற்றையும் ஆண்டவராகிய தேவனுக்கு சொன்னாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா இயேசு ஆண்டவராகிய தேவனை ஆழமாய் அறியக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சிருந்தார். அந்த வாசனை தான் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தப்படக்கூடியதாக, ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவின் மூலமாக நான் கர்த்தரோடு கூட நெருங்கின தொடர்புள்ளவனாய் விளங்குகின்றேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிரூபிச்சு காமிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு ஒத்ததாக விளங்க ஆரம்பித்தால் உண்மையாகவே ஆண்டவராகிய தேவனுடைய இப்படிப்பட்ட இந்த நிலைகள் உலகத்திலே காணப்படும் எல்லா மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். நானே கர்த்தரை முழுவதும் அறியாது இருக்கிறது உண்டானால் இயேசுவை மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிறது எப்படி? இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவாகிய அந்த வாசனை, இது நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் அவசியமான ஒன்று. நான் ஏற்கனவே அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பரலோகத்தின் சட்டங்கள் என்று சில சட்டங்கள் உண்டு. இந்த சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிச்சா தான் அந்த ராஜ்யம் உங்களை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்கும். பரலோகத்திலே காணப்படக்கூடிய சட்டம் எப்படிப்பட்ட சட்டம்? கிறிஸ்துவை அறியும் அறிவிலே நீங்கள் வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும் என்கிறதுதான் பரலோகத்தின் சட்டம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனுக்கு தான் தேவராஜ்யம் மெய்யாகவே திறந்திருக்கக்கூடியதாய் விளங்குகிறது. இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில எதையோ நம்ம அறிகிறதுக்காக
நாம் நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் விரயப்படுத்த ஆரம்பிச்சோம். ஆனால் கர்த்தரை அறிகிறதுக்கு நீங்களும் நானும் மனமுவந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களா இல்லவே இல்லை. இப்ப கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில சுட்டி காண்பிக்கிறான்னு சொன்னா, கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு உன் வாழ்க்கையிலே ஒரு வாசனையை உருவாக்க ஆரம்பிக்கிறது. தேவன் அந்த வாசனையை நுகர்ந்து உன் பக்கமாய் மெய்யாகவே கடந்து வந்து உன்னுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் செவி கொடுக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அநேகம் விதமான மக்களுக்கும் வாசனை தரக்கூடிய ஒரு மக்களாய், கர்த்தரும் உங்கள் வாசனையிலே பிரியப்படும் ஒரு தேவனாய் விளங்கி உங்களுடைய எல்லா விதமான சத்தத்திற்கும் செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனை அறியும் அறிவினால் நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார். எத்தனையோ காலங்களை நாம் நமக்காக செலவழித்த காலங்கள் உண்டு. இனி எஞ்சிய காலங்களிலாகிலும் கர்த்தருக்கு பிரியமாக வாசனை கொடுக்கும் ஒரு நற்கந்தமாக நம்முடைய வாழ்க்கையில் முறைமைகள் காணப்படும்படிக்காக நாம் நம்முடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாய் நல்ல போராட்டத்தை போராடி நித்தியமான ஜீவனை பெறக்கூடிய அளவிற்காக நல்ல ஓட்டத்தை ஓடி தேவ சமூகத்திலே இளைப்பாறுதலை பெறும் மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசி கற்பித்து தந்த ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே வாசனை கொடுக்கும் ஒரு மக்களாக கர்த்தராகிய தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி வைத்திருக்கத்தாவே, எங்கள் சாட்சியாகிய வாசனையை குறித்தும் கர்த்தாவே தேவ பயமாகிய அந்த வாசனையை குறித்தும் கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவாகிய இந்த வாசனையை குறித்தும் எங்களோடு கூட கர்த்தர் நீர் தெளிவாய் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாசனையின் மூலமாய் கர்த்தரை நாங்கள் எங்கள் பட்சமாய் ஈர்க்கவும், கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வாசனையின் மூலமாய் அநேக மக்களுக்கு நித்திய ஜீவனை நாங்கள் மெய்யாகவே அறிவுறுத்தும் மக்களாய் விளங்கவும், எங்கள் வாழ்க்கை அநேக மக்களுக்கு ஒரு சாட்சியாக பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக காணப்படவும், பரலோக ராஜ்யமும் எங்கள் வாழ்க்கையை அங்கீகரிக்கக்கூடியதாய் விளங்கவும், ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இது எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து இவைகளை ஆழமாய் விளங்கிக் கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ் நீங்கள் பிரயாசப்படுங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுடைய வாசம் கிறிஸ்துவுக்குள் நல்ல ஒரு வாசமாக, சுகந்த வாசனையாக, நற்கந்தமாக விளங்க ஆரம்பித்தால் பரலோகம் உங்களை மெய்யாகவே அங்கீகரிக்கும் என்கிறதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.